சமூக நீதி, முற்போக்கு, பிற்போக்குன்னு சொல்றவங்க எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுடைய நோக்கம் நுட்பமான அரசியல்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறாங்க. வேற யாராவது இருக்காங்க பாத்தீங்களா? நீங்க எவ்வளவு கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், எத்தனை குழந்தைங்களை வேணா பெற்றுக்கலாம், ஆனா உங்களுக்காக சேர்த்து இவங்க டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்லாம் சில பேர் வந்து நீங்க அதுவும் ட்விட்டர்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ட்விட்டர்ல ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த நம்ம மோகன் பகவத் சொன்னதுக்கு நான் இதுக்கு நடுப்புறேன் என்னன்னா, இந்த அம்பாசங்கர் வந்து ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் குரூப்ல இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த அம்பாசங்கருக்கும் பிரச்சனை வருது. அவரு அரசியல் ரீதியா தன்னை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக கீதா ஜீவன் பக்கம் ஒதுங்குறாரு. கீதா ஜீவன் இதை ஒரு தூண்டில் போட்டு அவரை இந்த கோவில் நிலத்தை, சங்கர ராமேஸ்வரர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட அங்க 400-500 ஏக்கருக்கு மேல நிலம் இருக்கு. இதுல இந்த மாப்பிள்ளையூரணியில இருக்கிறது 76 ஏக்கர். அதுல அந்த கோமத் நகர்ல இருக்கக்கூடிய 6.5 ஏக்கர் நிலம் தான் இப்ப சர்ச்சைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த 76 ஏக்கர் நிலமும் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விவரம் அது வேற தனி. சேர்ந்த குடும்ப பெண்மணிகள், சகோதரிகள், அக்கா தங்கச்சிங்க அந்த ரோடு முழுக்க நின்றுக்கிட்டு கதறாங்க, கஞ்சுறாங்க. ஒரு குடும்ப தலைவன் பிள்ளைய பெற்று வீட்டுல குழந்தைங்களை வச்சிருக்கிறவன், என் குழந்தைங்களுக்கு சோறு போட வழியில சோறு கொடுங்கன்னு கஞ்சலாம். நடு ரோட்ல ஊருக்கே சோறு போடுறவங்க. நம்ம டெல்டா பகுதிக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் அரிசி நெல் விளையுற பூமி விழுப்புரம் பகுதி தான். உங்களுக்கு இந்த பெல்ட்ல தான் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது நம்மளுடைய காவிரி டெல்டாக்கு அடுத்தது இந்த பகுதியில் தான். ஆனா அவன் ரோட்ல வந்து எனக்கு சோறு போடுன்னு கெஞ்சுற அளவுக்கு அது நல்ல இந்த வாயால வர சொல்றாச்சு அப்படிங்கிற மாதிரி இதுலயும் அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாங்க வந்து 3000 கோடி கோவில் சொத்தெல்லாம் மீட்டுட்டோம். யார்கிட்ட மீட்டீங்க? யார் வச்சிருந்தாங்க? அந்த குத்தக பாக்கி என்ன? அதெல்லாம் கேட்டா அதெல்லாம் வராது. உடனே போடா சங்கி அப்படின்னு நம்மளை விமர்சிப்பாங்க. இங்கே வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்ல இதுக்கு QR கோடுக்கு வேலை செய்யல அப்படின்னு ஒரு பாட்டில் வாங்குறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுது. அதனால கூட்டம் கூடுது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னு இந்த ஒரு இது இருக்கு. QR கோடு இருந்தும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. உண்மையை மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ல ஒரே ஒரு கேள்வி தான் நான் முன்வைக்கிறது. அட்மின் போட்டாரு, நீக்கியாச்சு, வருத்தம் தெரிவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து கனிமொழியை பத்தியும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் கனிமொழியே சொல்லலைன்னு நீங்களா வாண்டடா வண்டியில் ஏறுறீங்க. அப்ப நான் தொலைக்காட்சிகள்ல நான் கேட்டதை திரும்பி நம்ம ஸ்ரீ டிவி வாயில நான் இது பண்றேன். ஜவஹரிஸ்னு ஒரு பத்திரிகை வந்தது. அந்த பத்திரிகையோட எடிட்டர் ஏன் வந்து மிரட்டப்பட்டார், கைது செய்யப்பட்டார், என்ன காரணம், அவர் என்ன எழுதினார், அதை சொல்லுங்க. என்ன டிஎம்கே காரங்க அன்னைக்கும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. செய்தி தொடர்பாளர்கள், திமுகவை சேர்ந்த பிரபல செய்தி தொடர்பாளர்கள் வந்த போது கூட அவங்க யாருமே அந்த சப்ஜெக்டுக்குள்ள போய் டிராவல் ஆகி போய் பேசவே இல்லை. ஆனா ராஜாவை தப்புங்கிறீங்க. சரி, தப்பாவே இருக்கட்டும். நீங்க என்ன அடிப்படையில தப்புன்னு சொல்றீங்க? அவர் எங்க தப்புன்னு தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்த முதலில் பார்ப்போம். பாஜக தலைவர் ராஜா வழக்கில் மேல்முறையீட்டுக்கு அவகாசம் தந்து சிறை தண்டனை வழங்கிய சிறப்பு நீதிமன்றம். டாஸ்மாக் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திலும் எக்ஸ்ட்ரா வசூல், குடிமகன்கள் குமுறல். முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணை திறப்பால் நாசமான 4 மாவட்டங்கள், டாக்டர் ராமதாஸ் அறிக்கை. கோவில் நிலங்கள் ஆளுங்கட்சியினருக்கு தாரை வார்ப்பு, சிக்கலில் சிக்கிய அமைச்சர் கீதா ஜீவன். இந்துக்களின் பிறப்பு சதவீதம் அபாயத்தில் உள்ளது, எச்சரிக்கும் RSS தலைவர் டாக்டர் மோகன் பாகவத். ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். முதல் செய்தியாக தர்ம போராளி திரு ராஜா அவர்களுக்கு வந்து சிறப்பு நீதிமன்றம், அதாவது இந்த MLA MPக்கள் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் 6 மாதம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா 2018 ஈவேரா சிலையை வந்து எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் திருமதி கனிமொழி கருணாநிதி குறித்தும் விமர்சித்ததற்காக அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இது குறித்து சிறப்பு நீதிமன்றம் வந்து 1 மாத காலக்கெடுவும் கொடுத்து நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறதுனா போகலாம், அதுவரை இந்த தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடிய தீர்ப்பு வெளியாயிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தீர்ப்பு நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு தீர்ப்பு. ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கும்போதே நம்மளுக்கு அதில் வந்து நம்ம காலங்காலமாக நம்ம படிக்கிறதுலையும் அரசியல்லையும் இது பண்ணுறதுனால அதில் என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது, லீகலாக என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளால் எளிதில் புரிஞ்சு கொள்ள, ஒரு லேமேன் கூட அதை புரிஞ்சுக்க முடியும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அவர் ஈவேரா சிலையை உடைக்கணும்னு சொல்லி போட்டாருங்கிறது. 2வது வந்து கனிமொழியை அக்யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. கனிமொழியை கனிமொழியின் மாண்பை இழிவுபடுத்தும் விதமாக, பிறப்பை இழிவுபடுத்தும் விதமாக போட்டிருக்காருன்னு. இதில் 2க்குமே நான் பழைய தொலைக்காட்சியில் அந்த நேரத்தில் நான் போய் பேசினேன். இதில் அதனால விஷயங்கள், பரிபூர்ண விஷயங்கள் தெரியும். இந்த ஈவேரா சிலை விஷயமாக அவர் ஆக்சுவலாக பதிவு செய்யலை. அது வேணால் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக வந்து என்னோட அட்மின் அப்படின்னு இது பண்ணாங்க. இதை வேற ஒரு கட்சியில் பிரயாணிக்கக்கூடிய, தற்பொழுதும் கட்சியில் செயல்படக்கூடிய ஒரு தம்பி ஒருத்தர் அந்த மாதிரி ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதை ஒட்டி இவருடைய அட்மின் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, அந்த அட்மின் தான் போட்டது. என்ன காரணம்னா, கார்த்தால கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃப்ளைட் ஏறுறாரு. அன்றைக்கி கோயம்புத்தூரில் கார்த்தால 9:30 9:35 ஃப்ளைட்டு, டெல்லியில் போய் 12:30 மணிக்கு 12 சம்வேர் 12:30 போய் இறங்குறாரு. எனக்கு அந்த டைமிங் மட்டும் தெரியல, ஆனால் கோயம்புத்தூரில் தான் ஃப்ளைட் ஏறாரு. ஆனால் இந்த பதிவு போடப்பட்டது இவர் ஃப்ளைட்டில் போகும்போது தான் அந்த போடுறாங்க. ஆர்வ கோளாறுல அவன் போட்டான். இவர் டெல்லியில் இறங்குறதுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூ சோஷியல் மீடியாவில் பெருசாகி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் வருது. இப்போ ஒரு 11:30 இப்போ காலையில் ஒரு 11:30-12 மணிக்கே இந்த செய்தி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக மாற்றுறாங்க. இது ஒரு இது தானே. அதை இதே வந்து இந்து கடவுள்களை பேசும்போது, வக்கரமாக பேசும்போது, சனாதனத்தை அழிப்பேன், இந்து மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு பேசும்போது வராத தாக்கத்தை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஏற்படுத்துகிறாங்க. அவர் டெல்லியில் போய் இறங்கிறதுக்குள்ளேயே இதில் ஸ்க்ரோலிங்கில் ஓடுது. அப்போ வந்து இந்த இதில் தமிழ்நாட்டோட அம்பானி அதானியாக இருக்கக்கூடிய தயாநிதி கலாநிதியோட சேனல் சன் நியூஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அன்றைக்கு தமிழக பிஜேபியில் மாநில துணைத் தலைவராக இருந்த அரசகுமார் வந்து அண்ணன் ஹெச் ராஜாவை கண்டிக்கிறாரு. அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கல, வன்மையாக கண்டிக்கிறோங்கிறாரு. உடனே நான் அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு என்னுடைய கண்டனங்களை உடனடியாக பதிவு செஞ்சு அன்றைக்கி சாயங்காலம் நடந்த வேற ஒரு தொலைக்காட்சி சேனலில் போய் பேசினேன். அதுலேயும் நான் சொன்னது அதான். அவர் அண்ணன் ஃப்ளைட்டுக்கு எப்போ ஏறினாரு பாருங்க, எப்போ இறங்கினாரு பாருங்க, இது அட்மின் தான் போட்டது. ஆனால் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் இருக்குங்கிறதுனால அவர் வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த ட்வீட்டை எடுத்துட்டோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது வேணும்னே நீங்கள் உள்நோக்கத்தோட பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது ஒன்று. 2வது, இந்த கனிமொழி சம்மந்தமாக அன்னைக்கு ராத்திரி இரவு அது ட்வீட்டு காலையில் 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ அந்த ட்வீட்டை போட்டிருந்தாரு. அன்னைக்கு முதல் நாள் இரவு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை இந்த மீடியா ட்ரையல் நடத்தினாங்க. அந்த அருப்புக்கோட்டை காலேஜ் அந்த ப்ரொஃபஸர் ஏதோ மீடியா வந்து ரொம்ப கொடூரமாக கேள்வி கேட்ட போது அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த இது ட்வீட்டை விடிகாலையில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து யார் பேரையுமே அவர் குறிப்பிடலை. அவரை மீடியா கேள்வி கேட்ட போது யார் என்ன தான் சொல்லி கேட்டார். நான் இன்னாரு யாரையுமே சொல்லலையே, பொதுப்படையாக தானே போட்டிருக்கேன், நீங்கள் இன்னார்னா அது உங்களுடைய கற்பனைக்கு. நாங்கள் எல்லா தொலைக்காட்சி சேனலில் நான் போய் இதை சம்மந்தமாக பேசும்போதும் நான் கேட்டதும் யாரை போட்டாங்க சொல்லுங்க அப்படின்ன போது யார்கிட்ட இருந்தும் பதில் இல்லை. இதில் கனிமொழி எங்கேயுமே என்னதான் அவர் சொல்லிட்டாருன்னு எங்கேயுமே அந்த அவங்களும் சொன்னதா எனக்கு இது வரைக்கும் நினைவில்லை. அதுதான் உன் நிதர்சனமும் கூட எனக்கு நினைவு, அந்த மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இல்லவும் இல்லை. இப்படி விஷயங்கள் இருக்கும்போது எந்த அடிப்படையில் கோர்ட் அவரை தண்டனை கொடுத்ததுங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. இதில் வந்து நாம் வந்து ஜட்ஜை விமர்சிக்கக்கூடாது, நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. நாம் தீர்ப்பையும் பெரும்பாலும் தீர்ப்பை வந்து அது இருக்கக்கூடிய உட்பொருளை விமர்சிக்கலாங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கூட போல நான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸில் ஒரே ஒரு கேள்வி தான் நான் முன்வைக்கிறது. அட்மின் போட்டாரு, நீக்கியாச்சு, வருத்தம் தெரிவிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து கனிமொழியை பற்றியும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் கனிமொழியே சொல்லலைன்னு நீங்களாம் வாண்டடாக வண்டியில் ஏறுறீங்க. அப்போ நான் தொலைக்காட்சிகளில் நான் கேட்டதை திரும்பி நம்ம ஸ்ரீ டிவி வாயிலாக நான் இது பண்ணுறேன். ஜவஹரிஸ்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிகையோட எடிட்டர் ஏன் வந்து மிரட்டப்பட்டார், கைது செய்யப்பட்டார், என்ன காரணம், அவர் என்ன எழுதினார், அதை சொல்லுங்க. என்ன டிஎம்கே காரங்க அன்னைக்கும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. செய்தி தொடர்பாளர்கள், திமுகவை சேர்ந்த பிரபல செய்தி தொடர்பாளர்கள் வந்தபோது கூட அவங்க யாருமே அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போய் டிராவல் ஆகி போய் பேசவே இல்லை. ஆனால் ராஜாவை தப்புங்கிறீங்க. சரி, தப்பாகவே இருக்கட்டும், நீங்கள் என்ன அடிப்படையில் தப்புன்னு சொல்கிறீங்க, அவர் எங்கே தப்புன்னு சொன்னார்னு சொல்லுங்கங்கும் போது பதிலே இல்லை.
எனக்கு புரியாத ஒரு விஷயம், இதே இந்த இவர் இருக்காரு, ஆண்டாளை பற்றி ரொம்ப கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசின வைரமுத்து இருக்கார். வைரமுத்து நான் வந்து ஒரு இதோட தான் பேசுகிறேன், பேக்ரவுண்டோட தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் வருத்தம் தெரிவிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் கைது செய்யப்படலை. அதுக்கப்புறம் ராசா, திருமாவளவன், அதுக்கப்புறம் வீரமணி, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட இன்னொன்று பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோ தான் அது. ஒருத்தர் ஒரு ஜெர்கின் மாதிரி போட்டுட்டு, அந்த மோடி கோட் மாதிரி அத்வானி போடுவார் அந்த மாதிரி ஒரு கோட்டை போட்டுட்டு ஒரு தீக்காக்காரர் பேசுகிற வீடியோ, மீசை இல்லாமல். நாங்கள் வந்து இளம் பிராயத்தில் இருந்தபோது திருச்சியிலேருந்து 120 குடுமி வந்தது, தஞ்சாவூர்லேருந்து 110 குடுமி வந்தது, பூனல் வந்து இன்றைக்கி 182 தான் வந்தது அப்படின்னு கணக்கு சொல்லுவார். ஏன் நேத்திக்கு அதிகமாக இருந்து இன்னைக்கு கம்மியாக இருக்குன்னு ஈவேரா எங்களை கேட்பார் அப்படின்னு வந்தது. நீங்கள் ஒரு மதத்தை, அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை, அந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபிசிக்கலாகவும் ஹராஸ் பண்ணுறீங்க, மென்டலாகவும் ஹராஸ் பண்ணீங்க. இந்த கடந்த 50-60 வருஷத்தில் அதுக்கு எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலை, யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படலை. அதுக்கப்புறம் இந்து கோவில்கள்லாம் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் இருக்குன்னு திருமாவளவன் இப்போ 2 வருஷம் முன்னாடி பேசினார். அவர் பேர்லேயும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. கருப்பர் கூட்டம், அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க தவழ்ந்தபாடியார் ஆட்சியில். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து தொலைக்காட்சி சீரியல்லாம் நடிக்கிற அளவுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் அவரை முட்டு கொடுத்து பொருளாதார ரீதியாக அவர் நசிஞ்சு போயிடக்கூடாதே, சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் கேவலப்படுத்தினோன பொருளாதார ரீதியாக மேம்படுத்தும் வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அவர் இப்போ இதே சன் டிவியில் தான் போய் டிராமாலாம் நடிக்கிறாரு. அதே மாதிரி யூடியூப் புரூட்டஸ், அவரும் வந்து நம் வணங்கும் தெய்வங்களை ரொம்ப கேவலமாக கொச்சையாக பேசினவனுக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதே முதல்வர் அவங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார். துணை முதல்வர் இந்து மதத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி பேசுறாரு. வைரஸ் மாதிரி நான் கிருமி மாதிரி அதை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசினார். துணை முதல்வராக கண்டினியூ ஆறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணற்ற உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ராஜா அண்ணாவது நீங்க சொல்றது தனிப்பட்ட நபர்களை, அவங்க ஐகான் அப்படின்னா நான் கும்பிடுற கடவுள். ஈவேரா உங்களுக்கு ஐகான், கனிமொழி உங்க கட்சியில 2ஆம் கட்ட தலைவி, கனிமொழியும் அவர் சொல்லலை, அந்த ட்விட்டரும் அவர் போடலை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். ஆனால் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு ஆட்சியாளர்கள் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல. இதுல அடுத்த கொடுமை என்னன்னா, கால கொடுமை என்னன்னா, ராஜா வந்து கனிமொழியை சொல்லிட்டாருன்னு ரெஜிஸ்டர் பண்ணிச்சு அப்ப இருந்த தவழ்ந்தபாடியார் ஆட்சி. ஆனா பாரதி அவர் அந்த நேரத்தில் ராஜா அண்ணனுக்கு கடுமையாக பதில் கொடுப்பதாக நினைத்து கொண்டு அருவருப்பாக, நம்ம சொல்லவே முடியாது கேமரால, அந்த மாதிரி ஒரு காட்டுமிராண்டித்தனமான வார்த்தையில பாரதி பேசி ராஜா அண்ணனை கண்டிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு எச்சல் உமிழ்ந்துக்கிட்டாரு. அந்த பாரதி பேர்லையும் பல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நம்ம பிஜேபி சார்பா. அப்ப இருந்த நிர்வாகிகள் கொடுத்தாங்க. அதுக்கான நடவடிக்கை என்ன? இன்னைக்கு ராஜா மேல பாய்ந்திருக்கக்கூடிய போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிற இந்த விஷயம், அதுக்கு எதிர்வினைன்னு சொல்லி பாரதிக்கு என்ன இது? அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியாளர்கள் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னு இருக்காங்களா? இரண்டாவது, ராஜா நான் கொண்ட கொள்கைக்காகவும் என்னுடைய சித்தாந்தத்துக்காகவும் நான் அதுக்காக தான் நான் பேசினேன், எந்த தனிப்பட்ட நபரையும் நான் இழிவுபடுத்தலைன்னு தெளிவுபடுத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நான் இன்னொன்னு கேட்கிறேன், கோவில் வாசல்ல கொண்டு வந்து கடவுளை படைத்தவன் காட்டுமிராண்டி, பரப்பிவன் அயோக்கியன், வணங்குபவன் முட்டாள் அப்படின்னு நீங்க வழிபாட்டு ஸ்தலம் கோவிலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற நீங்க, ராஜா அண்ணன் கேட்கறது அதான், வீரத்துறவி ராமகோபாலன் கேட்டதும் அதான், நீங்க ஒரு மசூதி வாசல்லையோ சர்ச்சு வாசல்லையோ கொண்டு போய் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா உடனே இந்த அரசு பாஞ்சு வந்து வழக்கு தொடுக்குது. இது வந்து நமக்கான நெருக்கடிகளையும் கொடுக்கறதா நினைச்சிட்டு பேசுறாங்க. ராஜா அண்ணனுக்கு மட்டும் இல்லை, நீங்க பாருங்க, மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி இவரு நம்ம இளைய பாரதம் இவரு கைது செய்யப்பட்டார். பத்ரிசை சாத்ரி, உறையூர் புகழ், அதுக்கப்புறம் நம்ம ஐடி செல்ல இருக்கக்கூடிய சங்கி பிரின்ஸு, அப்புறம் இன்னைக்கு நேற்றுக்கு இரவு நள்ளிரவு ஃபயர் சதீஷ்னு குரோம்பேட்டையில் இருக்கான். நான் இருக்கக்கூடிய பிரச்சார பிரிவின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பிரச்சார பிரிவு மாவட்ட தலைவராக இருக்கின்றான். துடிப்பான இளைஞன், அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய இளைஞன். அவனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் மதியம் வரைக்கும் வச்சிருக்காங்க. ரிமாண்ட் செய்யப்படுவானா இல்லை அல்லது நீதிபதியை அவனை வீட்டுக்கு அனுப்புவாரா என்னங்கிறத நமக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, தொடர்ந்து பல்முனை தாக்குதல்கள்
நம்மளுடைய வழிபாட்டு மேல இசைவாணி இந்து தர்மத்தையும் இந்து கடவுள்களையும் விஷயங்களையும் பாதுகாக்க வேண்டிய அதற்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய அமைச்சர் மாசத்துக்கு ஒரு தடவை சபரிமலைக்கு போறேன்னு பெருமை பீத்திக்கக்கூடிய காவி வேட்டி கட்டிக்கிட்டு நல்ல நெத்தி நிறைய சந்தனமும் திருநீரும் பூசிக்கிட்டு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு வரக்கூடிய இந்த சேகர் பாபு அது இசைவாணியை பத்தி போய் கேள்வி கேட்டா அதுல அவங்க குற்றம் செய்ததாக நிரூபணமானால் இவர் நீதிபதியா என்ன குற்றம் செய்திருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தால் நடவடிக்கை எடுப்போம். மாரிதாஸ் மேல இந்த எஃப்ஐஆரே செல்லாதுன்னு சொல்லி ஸ்குவாஷ் பண்ணிச்சு கேஸ் கோர்ட்டு. அதுக்கெல்லாம் கைது செஞ்ச நீங்க எஸ்ஜி சூர்யா ஊர் பேரை மாத்தி போட்டாங்கிறதுனால கைது செஞ்ச இந்த ஆட்சி பாசிசத்தை நோக்கி நகர்கின்றதா? இவர்கள் அடிப்படைவாதம் என்னை எதிர்த்து நீங்க யாராவது பேசினீங்கன்னா உங்களை ஜெயிலில் வைப்போங்கிறது கிட்டத்தட்ட இவங்க கொண்டு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள். நமக்கும் இந்த மாதிரி நம்மளை பற்றியும் விசாரித்து காவல்துறையிலேருந்து இது செய்யக்கூடியது. தமிழகத்தை இவர்கள் திறந்த வழி காவல் ஜெயிலா மாத்துறதுக்கான முயற்சியான பல பேருக்கும் இந்த சிந்தனை தான் வரும். ஏன்னா மாற்று கருத்தே நீ சொல்லக்கூடாது, மாற்று கருத்து சொன்னேன்னா உன் மேல நாங்க வழக்கு தொடுத்தா கூட பரவாயில்ல. அதே மாதிரி ஆர்பிஎஸ் மணியனையும் பாய்ந்து போய் கைது செஞ்சு எல்லாத்தையும் விட கொடூரமா கஸ்தூரி அவங்க வைரமுத்து மாதிரி அவங்களும் விளக்கம் கொடுத்தாங்க. வைரமுத்து மாதிரி அவங்க யார் மனதாவது புண்பட்டு இருந்தாலும் சொல்லல, அவங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க அந்த அளவுக்கு இருந்தவங்களையும் தனிப்படை அமைத்து விரட்டி விரட்டி கைது செஞ்ச இந்த காவல்துறை பாருங்க. இர்ஃபான் ஒருத்தர் அந்த யூடியூபரை அவர் அவரே தான் போய் அந்த தொப்புள் கொடிய இதுல ஐசியூல போய் நுழைஞ்சு கட் பண்றாரு. அதெல்லாம் வீடியோ எடுத்து வேற போடுறான். இதெல்லாம் செய்யும் போதுதான் ஜெண்டர், குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு சொல்லக்கூடாது, அதையும் பொது வழியில சொல்றான். ஜெண்டரை சொல்லும் போதாவது இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, அவருக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை மீது கண்டிப்பாக நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்ன இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும்லாம் சொல்லி பீத்திக்கிட்டு கடைசியில இன்னி வரைக்கும் அந்த இர்ஃபானும் கைது செய்யப்படலை. அதே நேரத்தில் கஸ்தூரியை கைது செஞ்சவங்க காந்தராஜ்னு சொல்லி நம்ம முன்னாள் அமைச்சர் ராசாராமோட உடன் பிறந்த சகோதரர் டாக்டர் காந்தராஜ். அவர் நடிகைகளை அவரும் சரி, அந்த யூடியூபர் இன்னொருத்தர் இந்த லேகியம் வித்தாருன்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க, முக்தார் அகமதுன்னு சொல்லி ஒரு நெறியாளர், அவரும் அந்த காந்தராஜும் உட்காந்து பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சரோஜா தேவி புக்கு படிக்கிற லெவல்ல இருக்கும். அந்த காந்தராஜ் கைது செய்யப்படலை, முக்தார் அகமது கைது செய்யப்படலை. இந்த அளவுக்கு தான் தமிழகத்துல ஜனநாயகம்ங்கிறது இருக்கு. எதிர்கருத்து நீங்கள் மாற்று கருத்து சொன்னால் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, என் பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நான் போராடினால் என்னை ஜெயில தள்ளுவேன்னு சொன்னா இந்த அரசு பாசிச அரசா இல்லையா? இரண்டாவது செய்தியாக தமிழக அரசே எடுத்து நடத்தக்கூடிய இந்த டாஸ்மாகில் பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சந்தோஷம் அடைந்தார்கள். இனி கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பதிவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுலேயும் இப்போ மது பிரியர்கள் ரொம்ப வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, பில்லு தரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு ஏற்கனவே விற்ற மாதிரி அதே 10 ரூபாய் கூட வச்சு தான் விற்கிறாங்க, பில்லு கேட்டால் பில்லு மிஷின் வேலை செய்யலைங்கிறாங்க அப்படின்னு ஒரு தங்களுடைய குறைகளை முன் வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதை இந்தியன் எக்ஸ்பிரஸில் இதை பற்றி ஒரு விரிவான ஒரு கட்டுரையே வந்திருக்கு. ஒரு பெரிய அளவில் அவங்க ஃபீல்டுலேயே போய் சர்வே எடுத்து வேலூரை சேர்ந்த நிருபர், இந்த வேலூர் நிருபர்னு போட்டிருக்கு, அவர் கீழ்கட்டளை, செம்பாக்கம், தாம்பரம், சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் போய் அவர் அந்த ஒயின் ஷாப்பில் அந்த நீங்கள் சொன்னது அந்த மதுப்பிரியர்கள்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அது நீங்கள் சுபவீர பாண்டியனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவரோட நட்பில் இருக்கீங்களா? ஏன்னா அந்த குடிகாரர்கள்னு தான் ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கள்ளக்காதலை திருமணம் கொடுத்த உறவு அப்படிம்பாரு. குடிகாரர்களாக மதுப்பிரியர்கள் அப்படின்னு இந்த திராவிட இயக்கம் தான். நீங்கள் ஏதாவது தீகா மாணவர் இல்லை மினிஸ்டர் பேசினதை அப்படியே நான் கடன் வாங்கி சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. அது மந்திரியே சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை. அப்புறம் பரவாயில்ல, சூப்பர் தான். அவர் சுபவியோட தாக்கம் அவருக்கு ரொம்ப இனிமையான அளவில் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் இப்போ கியூஆர் கோடு வந்துருச்சு எல்லாத்துலேயுமே. நீங்கள் ஒரு பண்டம் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயே அந்த முன்னாடி எம்ஆர்பி போட்டிருக்கோம், என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, அந்த பேட்ச் நம்பர் என்ன எல்லாம் போட்டு அதில் கியூஆர் கோடும் அந்த இது பண்ணும்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த கியூஆர் கோட்லேருந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். பேமெண்ட்டும் நீங்கள் அந்த கியூஆர் கோடை வச்சு நீங்கள் காமிச்சிங்கன்னா, மொபைல் ஃபோனை காமிச்சா, இப்போ சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், இதில் ப. சிதம்பரம் தான் சொன்னார், இந்த 130 கோடி இருக்கக்கூடிய ஜனத்தக ஊரில் எப்படி நம்ம ஆன்லைன் பேமெண்ட்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பரிகசித்து பேசினார். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் நம் நாட்டின் ஜனங்கள் நம்முடைய
இவங்க வந்து சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அறிவாளிகள்னு நம்பி தான் அதை வந்து இறங்கும்போது இன்னைக்கு 100 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கினா கூட நீங்கள் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணலாம். சாதாரண பிளாட்ஃபார்ம் கடையில் நீங்கள் காதுக்கு பட்ஸ் விற்கிறான் பாருங்க, 5 ரூபா 10 ரூபாய்க்கு, அவங்க கூட ஸ்கேனிங் வச்சுருக்கான். 2 ரூபாய்க்கு நீங்கள் கொய்யாக்காய் வாங்கினீங்களா, இந்த 2 ரூபாய்க்கு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஸ்கேனரை வச்சுருக்காங்க, நம்பரை வச்சுருக்காங்க. இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்ட் ஆகி எளிய மனிதர்கள் கூட ரொம்ப லெஃப்ட் ஹேண்டால் டீல் பண்ணக்கூடிய விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கி, இதை காம்ப்ளிகேட்டடாக இவங்க வேணும்னே தான் ஆக்குறாங்க. நீங்கள் இவங்க நோக்கம் வந்து இதில் வந்து டெக்னாலஜி ப்ராப்ளம் இல்லை, இதில் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இல்லை, இது வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு செய்யறதுங்கிறதையும் பிரச்சனை இல்லை. இந்த கடையில் விற்கிறவன்ட்டையும் பிரச்சனை இல்லை, வாங்குறவன்ட்டையும் பிரச்சனை இல்லை, விற்கிறவனை இயக்கிறவங்கள்ட்ட இருந்தால் அந்த பிரச்சனை வருது. என்ன பண்ணுறான்னா, இந்த பாட்டில் எடுத்து கொடுக்கும்போது அவன் மொபைலை வச்சு கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு வந்து அந்த ஆக்சுவல் அமௌண்ட்டு தான் வரணும். நீங்கள் சில இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பெல்லாம் நீங்கள் இதில் ஆப்பை பயன்படுத்தி நம்ம கேபில் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது பொருள் வாங்கும்போது அந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் வந்துடும். உங்களுக்கு ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஸ்கேன் பண்ண என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்துடும். சில நேரங்கள் மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டு டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இதை கொண்டு வந்து வச்சு இதை மக்களை ஏமாத்துறதுக்கான இது திராவிட மாடலுங்கிறதே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆக்கி, ஒரு வெத்துவேட் ஆக்கி, இந்த வாயால் வட சுடுற ஆக்கி அப்படிங்கிற மாதிரி இதுலேயும் அவங்க மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நாங்கள் வந்து 3000 கோடிக்கு கோவில் சொத்தெல்லாம் மீட்டுட்டோம். யார்கிட்டேருந்து மீட்டிங்க, யார் வச்சுருந்தாங்க, அந்த குத்தகை பாக்கி என்ன, அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வராது. உடனே போடா சங்கி அப்படின்னு நம்மளை விமர்சிப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் இதுக்கு கியூஆர் கோடுக்கு வேலை செய்யலை அப்படின்னு ஒரு பாட்டில் வாங்குறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுது, அதனால் கூட்டம் கூடுது, தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னு இந்த ஒரு இது இருக்குது. கியூஆர் கோடு இருந்தும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது எனக்கு புரியவே இல்லை. உண்மையிலேயே விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு உடனே அதுக்கு இப்போ திமுகலேருந்து அதுக்கு அடுத்து உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அதுவும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து இந்த இவங்களே இந்த ஆங்கரே வந்து ரயில் இன்ஜின் மாதிரி சக்கரம் மாதிரி போகிற அவங்களே வந்து ஆங்கரே வந்து திமுக சார்பாலாம் பேசுவார். அந்த விவாதங்களில் கலந்துக்கக்கூடிய திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்காரியா கமிஷனில் எங்கே சொல்லியிருக்கான் சொல்லு, எப்போ சொல்லியிருக்காங்க சொல்லு அப்படின்னு ரொம்ப அப்படியே குமுறி அவங்கெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அந்த சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞானபூர்வமாக கருணாநிதியும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஊழல் செய்துள்ளது அப்படின்னு அந்த அதை தான் வந்து இப்போ எனக்கு இதில் ஞாபகம் வருது. இந்த டிவி மீடியாவில் நடந்த டிஸ்கஷனும் அந்த சர்க்காரியா கமிஷனும் சேர்ந்து தான் இதுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா கியூஆர் கோடுக்கு ரேட் வந்துடும்னு நீங்களே சொன்னீங்க. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை எந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணாலும் நம்ம செட் பண்ணி வச்சுருந்தா, ஆனால் அதுலேயே டேம்பர் பண்ணி நீ 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு, 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னா மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி, யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி தான் இவங்களும் அதே ரூட்டில் பிரயாணித்து இவங்க வந்து அந்த அது என்ன வார்த்தை சொன்னீங்க, குடிகாரன்னு சொல்லக்கூடாது, சொன்னா கேஸ் போட்டுருவாங்க. நம்ம மது பிரியர்கள் ஒரு புது வார்த்தையை கையாளுறோம். நல்ல குறில்லான அது நெடில் இல்லையே. அதனால அந்த மது பிரியர்கள் வந்து அவங்களையும் இவங்க ஹராஸ் பண்றாங்க, அங்கேயும் கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க டெக்னாலஜியை கொண்டுந்தா கூட ஏய் போடா, நாங்க சாக்கையே எறும்பு தின்னுடிச்சுட்டோம், நாங்க வந்து வானத்திலேருந்து மருந்து அடிச்சு ஹெலிகாப்டரை வச்சு மருந்து அடிச்சு அதுலேயே என்ன செய்ய முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், தமிழக மக்களே எப்படி ஆயிட்டாங்கன்னா, நீங்கள் அரசியலில் இருக்கீங்களே எவ்வளோ சம்பாதிச்சிங்க, அது மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறாங்கங்கிறத அந்த இதெல்லாம் போய் அந்த கூச்ச நாச்சம்லாம் போய் நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்க கேட்குற அளவுக்கு மக்களையே கொண்டு வந்தவங்க இந்த ஆட்சியில் இப்படி நடக்கிறது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஓட்டு போட்டவங்க அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க. அடுத்த செய்தியாக இந்த செங்கல் புயல் வந்து ஓரளவு மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு ஊடகங்கள்லாம் காட்டி கொண்டிருக்கிறது. சென்னையில் முதல் நாள் ஒரு தொலைக்காட்சியில் காட்டுறாங்க, எவ்வளோ காட்டாற்று வெள்ளமாக ஓடுகிறது பாருங்கள் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி காட்டுறாங்க. அடுத்த 12 மணி நேரத்திலே அவங்களே காட்டுறாங்க, பாருங்க ரோடு பளபளன்னு இருக்கு பாருங்க, இது எப்படி சாத்தியம்னே தெரியல, 12 மணி நேரத்துக்குள் நீர் வடிந்து விட்டது, அரசு இயந்திரம் அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கக்கூடிய காட்சியையும் காட்டுறாங்க. ஆனால் இங்கேருந்து சென்னையை தாண்டி ஒரு 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைஞ்சிருக்கு.
மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த சாத்தூர் அணை முன் அறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் 4 மாவட்டங்கள் இப்போ சீர்குலைந்திருக்கு, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 25,000 வேணுங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேங்க எனக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்க்கும்போது இவங்க வந்து ஜெயலலிதா 2015 செம்பரம்பாக்கத்தை திறந்து விட்டாங்க, ராத்திரியில் தூங்கும்போது திறந்து விட்டாங்க அப்படின்னு வாய் கிழிய பேசின இந்த ஆட்சி. அந்த மாதிரி திறந்து விட்டுருந்தா அதுவும் தப்பு தான். ஜெயலலிதாவுக்கு முட்டு கொடுக்கறது நம்ம வேலை கிடையாது. ஜெயலலிதாவை பல நேரங்களில் நம்ம விமர்சி தான் பேசியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு பேசின அந்த வாய், இவங்க என்ன சொல்லுவாங்க, அறிஞர் அண்ணா சொன்னார், இப்படி விரலை நீட்டி இருக்கும்போது ஒரு விரல் அங்கே காண்பித்தால் 3 விரல் உன்னை நோக்குகின்றது அப்படின்னு இந்த மாதிரி விளக்கம்லாம் கொடுக்கக்கூடியவங்க, வியாக்கியானம் கொடுக்கக்கூடியவங்க இது வாயாலே வர சொல்கிறாங்கங்கிறது தான் இதுலேருந்து தெரியுது. காலையில் 5000 கியூசெக்ஸு சாத்தனூர் அணைக்கு வருது, அப்புறம் படிப்படியாக ஏறி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க, இந்த ஜெயலலிதா அதை எப்படி திறந்து விட்டுருக்கணும்னு சொன்னவங்க, படிப்படியாக ஏன் திறந்து விடலைன்னு கேட்டவங்க, ஏன் சாத்தனூர் அணையை படிப்படியாக திறக்கலை? ராத்திரி 2 மணிக்கு முத நாள் என்ன சொல்கிறாங்க, காலையில் 5000 கன அடி தண்ணி இன்ஃப்ளோ இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் 40,000 கன அடி திறந்து விட போகிறோம்னாங்க. 40,000 கன அடி திறந்து விட போகிறோம்னு காலையிலேயே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக ஐடி விங் ஒரு உருட்டுது. நம்ம அதுக்கான விஷயமாகவும் நம்ம பார்க்கணும்னு வச்சுங்க. ராமதாஸை இவங்க என்ன மாதிரி வார்த்தைகளில், ஏற்கனவே 4 நாள் முன்னாடி தான் அன்புமணி ராமதாஸ் வந்து மிக கடுமையாக தன்னுடைய கண்டனங்களை இவங்களுக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு. மீண்டும் நீங்கள் வந்து காழ்ப்புகளை கக்காதீர் ராமதாஸ் அப்படின்னா ஐடி விங் வந்து எதுகை மோனையோட ஆக்கா காக்கு அந்த மாதிரி காழ்ப்புகளை கக்காதீர் ராமதாஸ்னு போட்டு அவரை வந்து வார்த்தைகளால் பொதுமக்கள், எனவே பொதுமக்களை குழப்புகிற வகையில் பொய்களையும் புனைந்துரைகளையும் பரப்பலாம், அரசுக்கு சிறுமையை ஏற்படுத்தலாம், காழ்ப்பு கக்கலாம் போன்ற வேலைகளை கைவிடுங்கள் ராமதாஸ் அப்படின்னு சொல்லி இதில் முக்கியமானது என்ன சொல்கிறாங்க, சாத்தனூர் அணை நிரம்ப துவங்கும் போதே டிசம்பர் 1ஆம் தேதி காலை 8 மணியிலிருந்து வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்வளத்துறை வெளியிட்டு வந்துள்ளது. அதில் எத்தனை கன அடி திறக்க போகிறோம்னு சொல்லலை. நீங்கள் ஜெயலலிதாவுக்கு கேட்ட கேள்வி உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதா? அது வேற வாய், இது நாரவாயின்னு வடிவேலு ஜோக்கா இல்லைன்னா. அதில் பாலிமர் செய்தியில் ஒரு பெரியவர் பேசுகிறத பார்த்தேன். சிவப்பு சொக்கா போட்டுட்டு மாடியிலிருந்து பேசுவார் அவர். அது வந்து ஒரு யாருக்கோ பேட்டி கொடுக்குறாரு. அது எடுக்கப்பட்ட பேட்டி, பாலிமாறு அதை கவர் செஞ்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வீட்டுக்குள்ளே 2 அடி 3 அடி தண்ணி வந்துருச்சு, மாடிக்கு போனோம், இப்போ மாடிப்படியில் 4 அடி அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. இதை சொல்கிறது அரகண்டநல்லூர்லேருந்து சொல்கிறாரு. அரகண்டநல்லூரில் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கெடிலமாறு வருதா பாலாறு வருது, அந்த இது சாத்தனூர் டேம் தண்ணி அங்கே தான் வருது. அவர் சொல்கிறாரு. அதே அரகண்டநல்லூர் ஒட்டி தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏரா வேலு அப்படின்னு விழுப்புரம் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கார். ஒரு நல்ல கொஞ்சம் சிமெண்ட் வியாபாரி, நல்ல சௌரியமாக இருக்கக்கூடியவர். முத நாள் தான் எல்லாருக்கும் சோறாக்கி போட்டார், ஒரு 200-500 பேருக்கு சோறாக்கி போட்டார். அடுத்த நாள் அவரே உணவு பொட்டலம் வாங்குற அளவுக்கு அவருக்கு பிரச்சனை. என்ன காரணம்னா, வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து அவரும் மாடிக்கு போய் சோத்துக்கே வழி இல்லாமல் பொட்டலம் சாப்பாடு அவர் முத நாள் சோறாக்கி போட்டவருக்கு அடுத்த நாள் வந்து வேறொருத்தர் கையை எதிர்பார்க்குற அளவுக்கு வெள்ளவங்க. அதுக்கு காரணம் யாரு? நீங்கள் 5000 கனடின்னு சொன்னீங்க, சாயங்காலம் 40,000 கனடின்னீங்க. ஆனால் நீங்கள் விளக்கம் கொடுக்கும்போது ராமதாஸை கடுமையாக சாடுறீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து கடவுள் இருக்காண்டா குமாருங்கிற மாதிரி நான் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அவங்களுடைய ஐடி விங்கிலிருந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அவங்க என்ன பதிவு போடுறாங்க, சாத்தனூரை திறந்து விட்ட சாத்தான் அரசு. இது வந்து அதிமுக ஐடி இது சொல்லுது. சட்டம் எதுகை மோனோட போட்டிருக்காங்கண்ணா. ஆமா, அவங்களும் எதுகை மோனோட போட்டிருக்காங்க. நாணயத்தின் 2 பக்கம் திமுக அதிமுக இல்லையா? இவங்க வந்து ஒரு பிரச்சனையை எப்படி வேணாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி திசை திருப்பத்தில் 2 கழகங்களுமே கொஞ்சம் கூட சலச்சம் இல்லவங்க. சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த சதிகார அரசு சொல்றது அதிமுக ஐடிவி. நீங்க சொல்லல, நான் சொல்லல. இதை வந்து நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாத ஸ்டாலின் அரசு அப்படின்னு போட்டு டிசம்பர் 1 நரகவாசல் அப்படின்னா அதிமுக ஐடிவிங்க. இதை எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன் அப்படின்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்க அந்த அம்மாவை சொன்னீங்க, இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு
இந்த கர்மா தியரி இவங்களுக்கு வேலை செய்யுது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் என்னங்க பாவம் செஞ்சான்? 4 மாவட்டத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு வந்து நியூஸ் தமிழ்ங்கிற சேனலில் விக்கிரவாண்டி டோல்கேட், நம்ம ஊருக்கு போகிற வழி இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் கும்போணம் ரோடு, அந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி குடும்பத்தை சேர்ந்த குடும்ப பெண்மணிகள், சகோதரிகள், அக்கா தங்கச்சிங்க அந்த ரோடு முழுக்க நின்றுக்கிட்டு கதறாங்க, கெஞ்சுறாங்க. ஒரு குடும்ப தலைவன் பிள்ளைய பெற்று வீட்டில் குழந்தைங்களை வச்சிருக்கிறவன், என் குழந்தைங்களுக்கு சோறு போட வழியில் சோறு கொடுங்கன்னு கெஞ்சலாம். நடு ரோட்டில் ஊருக்கே சோறு போடுறவங்க. நம்ம டெல்டா பகுதிக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் அரிசி நெல் விளையிற பூமி விழுப்புரம் பகுதி தான். உங்களுக்கு இந்த பெல்ட்டில் தான் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது, நம்மளுடைய காவிரி டெல்டாக்கு அடுத்தது இந்த பகுதியில் தான். ஆனால் அவன் ரோட்டில் வந்து எனக்கு சோறு போடுன்னு கெஞ்சுற அளவுக்கு, அது நல்ல சௌரியமாக இருக்கக்கூடிய பிஜேபி நிர்வாகி ஏரா வேலுவா இருந்தாலும் சரி, இல்லை குறவர் இனத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்லலை, குறவர் இனம்னு, இதை நம்மளுடைய ஓஷி, அவர் பேர் என்னங்க, பொன்முடி, அமைச்சர் பொன்முடி, அவர் தான் இன்னைக்கு போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவர் பாருங்க, இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் அரசியலை வந்து எவ்வளோ ஒரு நாதாரித்தனம் பண்றாருன்னு வடிவேலு சொல்லுவாங்கல்ல, இந்த வடிவேலோட வார்த்தைக்கு ஏற்ப இவர் வந்து இதுல போட்டு ஹேண்ட்ஸ் ஃப்ரீல பேசுறாரு, முதல்வர்கிட்ட வீடியோ காலில் காமிச்சு எல்லாத்தையும் பேசுறாரு. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, 3 வேளை சோறு தின்னா போருங்களா, எங்களுக்கு வீடே இல்லைங்க. அவங்க வந்து அது வந்து ஒரு நாடோடியான அவங்களுடைய இதே ஒரு பாரம்பரியம், ஒரு நாடோடி இது, அவங்க ஒரு இடத்துல இருக்கணும், இருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் கல்வி அறிவு வேணும், நாமளும் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லைஃபுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது குத்தமா சொல்லுங்க. ஆனா அதை பத்தி அவர் கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடியிலேருந்து ஒருத்தர் இந்த மருதமலை மாமணியை பாடும்போது அந்த பாட்டுக்கு வந்து இவர் பாடுவார்ல, வெண்ணிராடை மூர்த்தி, அவர் பாடும்போது இவர் வடிவேலு ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருந்தால் அமைச்சர் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படின்னு அமைச்சர் பக்கத்துலேயே நின்றுட்டு ஒருத்தர் சிக்னல் காமிக்கிறாரு. இதை பார்த்த பொன்முடியும் கொஞ்சம் கொஞ்சமா இரிட்டேட் ஆகி போயா அப்படின்றாரு. நல்ல வேலை, போடா ஓஷி அப்படின்னு சொல்லாம இருந்தாருன்னு நாம அந்த மக்கள் சார்பாக நாம வந்து பொன்முடிக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம். ஆனா இதுல வந்து அதே அந்த பொன்முடி அவர்களே வேற சில இடங்களுக்கு போகும்போது இந்த ஓஷின்னு சொன்ன போது கூட மக்கள் கோவப்படலை. ஆனா அத்தனை பேரையும் நீ தட்டேந்தி நடுரோட்ல கொண்டு வந்து விட்ட உடனே அன்னைக்கெல்லாம் அமைதி காத்தான். உங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற கதையா பொன்முடி மேல இன்னைக்கு சேத்த வாரி இறைச்சிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு விஷயம். நம்ம அதுக்காக நம்ம வந்து பத்தியா பொன்முடி மேல சேத்த வாரி இறைச்சிட்டாங்க. ஆனா எது மக்களுடைய கோபமானது இன்றைக்கு ஆளும் திமுக அரசை நோக்கி திரும்புகின்றது. இதே எனக்கு இன்னொரு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம அலுவலியா பாபு இருக்கார் பாருங்க, சேகர் பாபு, அவரு வந்து இங்க ஸ்டாலினை வச்சு நிகழ்ச்சி நடத்தி மக்களை எப்படி ஏமாத்தினாருங்கிறத பொன்முடி அவர்கிட்ட கத்துக்கணும். ஸ்டேஜ் போட்டு அது ஏற்கனவே ஸ்டேஜ் மேனேஜர் 2-3 பேர் வருவான், கேள்வி கேட்பான். போன தடவை பாருங்க வெள்ளம்லாம் வந்தது, இந்த தடவை தண்ணியே இல்லைங்க, இப்போ சொன்னீங்களா சாலையில் தண்ணியே இல்லையான்னு, அதே மாதிரி ஒருத்தன் வந்து இன்னும் சொல்லாததான் பாக்கி, மோட்டாரே தண்ணியை தேடுதுங்க, நான் வந்துட்டேன், நான் தண்ணி இறைச்சேன், நான் ஏதாவது செஞ்சே ஆகணும், நான் இப்போ ஏதாவது செய்யணும், சொல்லுங்கன்னு மோட்டாரே வாய் இருந்தால் சொல்லியிருக்குங்கிற லெவலில் அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்டேஜ் மேனேஜராக யாருமே இந்த மாதிரி பொன்முடிக்கு நடந்த மாதிரி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை உணர்வோட அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் யூகிச்சு மக்கள் பல்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் சேகர் பாபு. அதனால தான் ஏற்கனவே ஸ்டேஜ் மேனேஜராக குளத்தூரில் இப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு. ஆனால் பாவம் பொன்முடி அங்கே போய் அவர் அங்கே சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி அவருக்கு அவஸ்தையாயிடுச்சு. ஆனால் இது வந்து மக்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கு, மக்களுடைய வெறுப்பை எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் சம்பாதிச்சிருக்கு, இவங்க எந்த அளவுக்கு பொய் சொல்றாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு பொன்முடியோட இந்த சம்பவம் காமிக்குது. இதை தாண்டி இந்த தமிழக அரசு படிப்படியாக சாத்தனூர் டேம் திறந்து விட்டுருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, அவர் அந்த இதுல தண்ணி வெள்ள இதுலயே ஆற்றுக்குள்ள அந்த இது இருக்கும் பாருங்க, தரைப்பாலம் நம்ம ஒரு பகுதியெல்லாம் பார்த்துருப்போம்னா அதுல தண்ணி வெள்ள தண்ணி வரும்போது அதுலயே நடந்து போய் பார்த்துட்டு அவர் ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. 119 அடி 120 அடி தண்ணி தேக்கலாம் அந்த டேம்ல, ஆனா 20 அடிக்கு வண்டலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல கசடுகளும் இருக்கு. இதை ஒழுங்கா தூர்வாரி இந்த ஆறுகள் எல்லாம் ஒழுங்கா மராமத்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. எப்படி இங்க கூவத்தை ஆக்கிரமிக்க விட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ அந்த மாதிரி அங்க வந்து ஆறுகள்னா இயற்கையாவே மரணிக்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் சாதாரணமாகவே இப்பெல்லாம் வந்து திமுக கொத்தடிமை ஆயிட்டாங்க.
அவங்க வந்து 25 கோடி ரூபாய்க்கு அவங்கள லீஸ்ல எடுத்துட்டாங்க. இது மாதிரி நம்ம என்ன டீமு, இது கிரிக்கெட் டீமு, ஐபிஎல் மாதிரி வேலத்தில் எடுத்ததுனால அவங்களால எதுவும் பதில் சொல்ல முடியல. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட்லேயும் ஒரு சில நல்ல சிந்தனை உள்ளவர்கள், ஒரு வண்ணத்து பூச்சியின் மரண சாசனம்னு நம்ம ஆர்கே நகரில் ஜெயலலிதா வைத்து நின்னார் ஒரு மகேந்திரன், அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்தில் பாலாரை இவங்க எப்படி கபலீகரம் பண்ணாங்க, ஆம்பூரில் வாணியம்பாடியில் வெள்ளம் வந்தால் வேலூரில் இடுப்பு முட்டு தண்ணி தான் ஓடும், 40 அடிக்கு மணல் செடிமெண்டேஷன் இருந்ததை அந்த மண் அப்படியே ஃபில்டர் மாதிரி உள்ளே இழுத்துக்கும், அதெல்லாம் போய் இன்னைக்கு எப்படி அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட கூவாறு மாதிரி அந்த லெதர் கழிவுகள்லாம், டேனரி கழிவுகள்லாம் கொண்டு போய் விட்டு அந்த ஆற்றை எப்படி சாவடிச்சிருக்காங்கிறத ரொம்ப விளக்கமாக ஒரு சமூக அக்கறையோட, உண்மையான சமூக அக்கறையோட திரு மகேந்திரன் எழுதியிருப்பார். அந்த புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு இந்த ஆறுகளெல்லாம் எப்படி சூறையாடினாங்கன்னு தெரியும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி 1994 டாக்டர் சந்திரபோஸ் தலைவராக இருக்கும்போது தீர்மானம் போட்டு தமிழக அரசுக்கும் அனுப்பிச்சது. அப்பப்போ நாமளும் நினைவு கூறுறோம். கிருபாநிதி காலத்தில் கூட அந்த தீர்மானத்தை திரும்பியும் போட்டு தமிழக அரசுக்கு அனுப்பிச்சோம். ஒன்று, நீங்கள் வீராணை ஏரியை தூர்வாருங்க, இல்லை நாங்கள் இறங்கி எங்களுடைய ஆட்கள் இறங்கி தூர்வாடுறோம், அதுக்காக பர்மிஷன் கொடுங்கன்னு. வீராணை ஏரியில் பாசன பரப்பு கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் வீராணை ஏரி பாசன பரப்பு, அதுவும் காவிரி நீர்பிடிப்பு அணைக்கரையிலேருந்து தான் தண்ணி வருது. அந்த வீராணை ஏரிக்குள்ள காடு வளர்ந்துருக்கு. வீராணை ஏரிக்குள்ள ஒரு கட்டத்தில் சாகுபடியே பண்ண ஆரம்பிச்சிட்டான், உளுந்து பயிறு கேழ்வரகுன்னு. ஏன்னா தண்ணி வந்தால் தானே உங்களுக்கு கர்நாடகாவில் கொண்டு போய் அணைகள்லாம் கட்டிக்கன்னு சொல்லி நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்தீங்க. அவன் பல்வேறு அணைகளை கட்டினான், அதனால தண்ணி வராமல் போச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வந்தாலும் நீங்கள் தேக்கி வைக்கிறதுல நேராக கொண்டு போய் பே ஆஃப் பெங்கால் சோசியல் மீடியாவில் எப்படி போடுறானோ தண்ணியை வாங்கி அவன்கிட்ட கதற தண்ணியை வாங்கி கொண்டு போய் நம்மளுக்கு பெரிய இயற்கையாகவே கொடுத்துருக்குற வங்காள விரிகுடாவில் கலக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. பாலாத்தில் செக் டேம் வந்து 32 கிலோமீட்டர் பிரயாணிக்கிற ஆந்திர பிரதேசத்தில் 28 செக் டேம், தமிழ்நாட்டில் 220 கிலோமீட்டர் ஓடுற இதில் 2 செக் டேம். இந்த அளவுக்கு கேவலமான நீர் மேலாண்மையை இந்த 2 கழகங்களும் வைத்திருக்கின்றது. குறிப்பாக இன்னைக்கு நேற்றுக்கு இந்த 4 மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு மிகவும் முக்கியமான காரணம், நான் குற்றம் சாட்டுவது இந்த திராவிட மாடல் ஆட்சியை தான். கொஞ்சம் கூட மக்களை பற்றி யோசிக்கவே இல்லாமல் திருவண்ணாமலையில் பாருங்கள், ஒரு 7 பேர் கிட்டத்தட்ட இறந்து போய் நேற்றுக்கு தான் ஒரு பச்சை குழந்தைய பாடி எடுத்திருக்காங்க. இவர் உடனே ஃபோட்டோ ஷூட்டுக்கு போயிட்டார், நம்ம ஒரு உதயநிதி போயிட்டு அவர் அங்கே அதை படிக்கிறார். பரீட்சைக்கு மாணவன் படித்து ஒப்பிக்கிற மாதிரி அவர் வந்து அதை அந்த நடந்த சம்பவங்களை பற்றி எக்ஸ்டம்போவாக பேச தெரியலைங்க. அவங்க தாத்தா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சர்வசாதாரணமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவருக்கு பையனும் பேரனும் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. அதுவும் கர்மா தியரி தான். இது வந்து இவங்களோட அலட்சியத்தின் உச்சம், ஆணவத்தின் உச்சத்தில் இல்லாமல் மீதி பேரை வம்படியாக கைது செஞ்சு எல்லாரையும் ஜெயிலில் தள்ளுறதுக்கு பதிலாக உருப்படியான வேலையை இந்த திராவிட மாடல் ஆட்சி பார்க்குமா, அல்லது மக்கள் கோபப்பட்டு வெகுந்து எழுவார்களா என்பதை காலம் பதில் சொல்லும். 4வது செய்தியாக, தூத்துக்குடியில் இருக்கிற சங்கமேஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த கோயிலுக்கு ஒரு 6.5 நிறைய நிலம் இருக்குது. அதில் குறிப்பாக 6.5 ஏக்கர் நிலம் வந்து கோமஸ்புரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்குது. அதனை கீதா ஜீவன், அமைச்சர் கீதா ஜீவனின் உதவியாளருடைய வீட்டில் பணி செய்யக்கூடிய ஒருத்தவருக்கு குறைந்த விலையில் குத்தகைக்கு எடுப்பதற்கு அமைச்சர் கீதா ஜீவன் உதவி புரிந்தார்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது வந்துங்க, கீதா ஜீவனுக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவருக்கு உதவியாளராக இருக்கிறவர், அந்த ஊர் பேர் வந்து என்ன ஊரணி தெரியுமா? அந்த ஊர் பேர் வந்து மாப்பிள்ளை ஊரணின்னு பேர். அதில் அந்த வருவாய் கிராமத்தில் 76 ஏக்கர் நிலம் உள்ளது. கோமஸ்புரம் பகுதியில் இருக்கும் 6.5 ஏக்கர் நிலத்தை தன் உதவியாளர் மணி, அந்த மணிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மணி வந்து அவருக்கு வேற ஒருத்தருக்கு கொடுத்து அவர்கிட்டேருந்து அவர் இப்போ அவரோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே அந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு குரூப்பில் இருந்த அந்த அவர் பேர் சொல்கிறேன், இளைஞரணியில் பொறுப்பில் இருக்கார் அம்பாசங்கர்னு ஒருத்தர். அந்த அம்பாசங்கர் வந்து இளைஞரணியில் ஏதோ பொறுப்பில் இருக்கார். அந்த அம்பாசங்கர் வந்து அந்த இடத்துல ஆட்டு மந்தை, அதாவது அந்த ஆட்டு சந்தை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாட்டு சந்தை நம்ம ஊரில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஆட்டு சந்தை, அந்த ஆட்டு சந்தைக்கு திறப்பு விழாக்காக தான் இவங்களை கீதா ஜீவனை கூப்பிட்றாரு. கீதா ஜீவனும் போய் அதை ஆரம்பித்து கொடுக்குறாங்க.
இதுக்கு நடுப்புற என்னன்னா, இந்த அம்பாசங்கர் வந்து ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் குரூப்ல இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த அம்பாசங்கருக்கும் பிரச்சனை வருது. அவர் அரசியல் ரீதியா தன்னை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக கீதா ஜீவன் பக்கம் ஒதுங்குறாரு. கீதா ஜீவன் இதை ஒரு தூண்டில் போட்டு அவரை இந்த கோவில் நிலத்தை, சங்கர ராமேஸ்வரர் கோவிலுக்கு கிட்டத்தட்ட அங்கே 400-500 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்கு. இதில் இந்த மாப்பிள்ளையூரணியில் இருக்கிறது 76 ஏக்கர். அதில் அந்த கோமத் நகரில் இருக்கக்கூடிய 6.5 ஏக்கர் நிலம் தான் இப்போ சர்ச்சைக்கு உள்ளாக்குறாங்க. அந்த 76 ஏக்கர் நிலமும் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விவரம் அது வேற தனி. இந்த 6.5 ஏக்கர்ல ஆட்டு சந்தை ஒரு பக்கம், ஆட்டு சந்தை இல்லாமல் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து அவன் ஒரு 120 கடை கட்டுறதுக்கு பிளான் போடுறான். அந்த 120 கடை கட்டி பிளான் போட்டு அந்த வேலையே முடியறதுக்கு முன்னாடி அந்த ஒன்றிய கவுன்சிலர், அவரும் திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவர், அவர் தன்னுடைய இதை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த 120 வீட்டுக்கும் வரி இது கொடுக்க சொல்றாரு. இந்த 120 கடைகளுக்கும் என்ன காரணம்னா, வரி கட்டிட்டான்னா கிளைம் பண்ணிக்கலாம்ல, அவனுக்கு ரைட்ஸ் வந்துடுது இல்லை. இந்த மாதிரி நுட்பமா, இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் பாருங்க, விஞ்ஞான ரீதியில் ஊழல் அது மேலேருந்து கீழ் வரைக்கும் எப்படி பெர்குலேட் ஆகிருக்கு பாருங்க. அவங்க லெவலுக்கு பண்ணார் அவர் கலைஞர். இவங்க லெவலுக்கு இவங்க வந்து இந்த 120 கடைக்கும் உடனே வரி நோட்டீஸை போட்டு வரியை கட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி இதை செய்யும் போது தான் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் அவர் போய் இதை கலெக்டருக்கு மனு கொடுக்குறார். மனு கொடுக்கும்போது அவர் அடிப்படையாக என்ன பிரேயரை வைக்கிறாருன்னா, முதல்ல இவங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தது, கோவில் நிலத்தை நீங்கள் எப்படி லீஸுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம், எந்த பேசிஸில் அலாட் பண்ணீங்க, இதுக்கு பத்திரிகையில் வந்து விளம்பரம் வந்திருக்கா, இந்த மாதிரி அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை முன் வச்சு அவர் கலெக்டருக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே இதில் பிரச்சனை என்னன்னா, அங்கே வந்து இதை டிசைட் பண்ண வேண்டியதுக்கு அரங்காவலர்கள் கிடையாது. ஈஓவே ஃபிட் பர்சனாக இருப்பார். இன்னொரு கோவிலில் இருக்கிற ஃபிட் பர்சன் அங்கே இருக்கிற ஈஓ இங்கே ஃபிட் பர்சன், இங்கே ஃபிட் பர்சன் அங்கே ஈஓன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட்டு. அதுதானே கோவில் கொள்ளைத்துறை கை கொண்டு வருது. அந்த மாதிரி செய்யறதுல தான் இப்போ போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இவங்க இடியாப்ப சிக்கலுக்கு போகிறதுக்கான ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் பத்திரிகைக்காரங்க போய் கீதா ஜீவனை கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க, இவங்க தான் பின்னணியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு பத்திரிகை செய்தியும் சொல்லுது. ஆனால் பத்திரிகை செய்தியெல்லாம் மறைச்சிட்டு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவரு ஆட்டு சந்தை வைக்கிறேன், அதை தொடக்க விழாக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த அம்மா கழுவுரமையில் நழுவுரமைனா போயிடுறாங்க. இது வந்து இந்து அறநிலைத்துறையின் செயலற்ற தன்மையை, அந்த கோவில்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்புலன்கள் கொள்ளையடிப்பதை வேடிக்கை பார்ப்பதாக இருக்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை காண்பிக்கின்றது. இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க, பொன் மாணிக்கவேல் ஐயா அவங்க ஈரோடு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப விஸ்தாரமாக பேசுகிறாரு. ஆனால் இந்த ஆட்சி என்ன சொல்லுது, அந்த கோவில் அங்கே வரக்கூடிய பெண்மணிகளெல்லாம் கூப்பிட்டு, தாய்மார்கள்லாம் கோவிலுக்கு வரக்கூடிய தாய்மார்களெல்லாம் அழைச்சி அவர் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த தாய்மார்கள் ஏற்கனவே அவர்கிட்ட இந்த விஷயத்தையும் அப்டேட் பண்ணி தான் வர வச்சுருக்காங்க. ஆனால் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை, எல்லா ஊர்லேயும் நடக்கிறத நீக்கமர என்ன நடக்குதுன்னா, எப்படி தமிழகம் முழுவதும் நீக்கமர ஊழல் நிறைந்திருக்கின்றதோ அதே போன்று நீக்கமர இந்து அறநிலைத்துறை கோவில் கொள்ளையத்துறையாக மாற்றி இதே போன்ற வேலையை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்து கூட பல இடங்கள்ல எவிக்ஷன் வரல. இங்க வேங்கேஸ்வரர் கோவில் குளம் இருக்கு மெட்ராஸ்ல, 100 அடி ரோட்ல வடபழனியில. அந்த கோவிலுக்கு அது ஊருணி நீர்நிலை, அதனால உள்ள இருக்கிறத எவிக்ட் பண்ணணும்னு சொல்லி மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் அது அப்பீலுக்கு போகும்போது அதை வேடிக்கை பார்க்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய ஈஓ செயல் அலுவலர் வேடிக்கை பார்க்குறார். நாம் அந்த டெப்டி கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம தரப்புலேருந்து பேசும்போது அது இன்னி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நான் 23ஆம் தேதி ஊர்லேருந்து வருவேன். நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமும் இது வரைக்கும் பார்க்க மறுக்கின்றார்கள். அந்த கேஸ்லையும் இவங்க இந்து அறநிலைத்துறை ஒரே ஒரு இதுக்கு இது பண்ணாங்கன்னா போகிறோம், அஃபிடவிட்டை பொண்ணே ஒன்று போட்டாங்கன்னா போகிறோம். அது ஏற்கனவே கோவில் குளம்தாங்க, கோவில் குளம்னா அப்போ குளமாகத்தான் இருந்ததுன்னு கௌரி சங்கர் அதுக்கு ட்ரஸ்டியாக இருந்த கௌரி சங்கர் 1965 நினைக்கிறேன், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக 1982 நினைக்கிறேன், 2 தடவை அது கோவில் குளம்னு அவரே சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. பின்னாட்கள் அவரும் அவர் பையனும் தான் அந்த கோவில் குளத்தையே பங்கு போட்டு விற்கிறதுக்கு காரணமாகவும் அமையறாங்க. இதை அடிப்படையாக வச்சு இந்து அறநிலைத்துறை மெட்ராஸ் ஹைகோர்ட்டை ஒரு காரணமாக காமிச்சு ஏற்கனவே தீர்ப்பு வந்திருக்குங்க, ஏற்கனவே டாக்குமெண்டல் எவிடன்ஸ் இருக்குங்க,
அதனால இது நீருணி தான், ஊருணி தான், நீர்நிலை தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் போட்டாங்கன்னா நாளை காத்தால அங்க எவிக்ஷன் நடந்து மீண்டும் அங்க குளம் வரும். ஆனா இந்து அறநிலைத்துறைக்கு அதுக்கு நேரம் இல்லை, அந்த அமைச்சருக்கு அதுக்கு நேரம் இல்லை. அந்த அமைச்சருக்கு ஸ்டாலின் கூடவும் உதயநிதி ஸ்டாலின் கூடவும் சுத்திட்டு இருக்கிறதுக்கும் கோபாலபுரத்துக்கு போறதுக்கும் அவங்க கலைஞர் குடும்பத்தோடையே இருக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர கோவில் விஷயங்களை பார்க்கறதுக்கு அவங்க நேரம் இல்லை. கண்டிப்பாக இதை ஆண்டவன் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றான். நிறைவு செய்தியாக ஆர்எஸ்எஸ்ஸின் சீஃப் மோகன் பாகவத் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றாங்க, இந்த இந்துக்களில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பெறக்கூடியது ரொம்ப கம்மியா இருக்கு. மொத்த சதவீதமே பார்த்தோம்னா 2.1க்கு வந்திருக்கு. அதை விட குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஆபத்துல முடிஞ்சிடும். குறைந்தபட்சம் இந்துக்கள் 3 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சார் பாக்குறீங்க? இதை பார்க்குறவங்க இந்த முற்போக்கு, பிற்போக்கு, வயிற்றுப்போக்கு அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாருமே இவங்க கற்காலத்தை நோக்கி போகின்றார்கள். இவர்கள் நாட்டின் மீது அக்கறை இல்லாதவர்கள் தான், இவர்கள் தான் தேசபக்தியை பற்றி நமக்கு வகுப்பெடுக்கின்றார்கள் அப்படின்லாம் நம்மளை வசை மாதிரி பொழிவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுட்பமான அரசியலை நம்ம பார்க்கணும். அவங்க ஏன் நம்மளை அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத. இது மோகன் பகவத் சொல்கிறது எனக்கு புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சங்க சாலக் அவங்களும் அதே கருத்தை ஒட்டி தான் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் குறைஞ்சது 3 குழந்தைங்க, கண்டிப்பாக 3 குழந்தைங்களாவது பெற்றுக்கணும் அப்படிங்கிறத காலங்காலமாக வலியுறுத்தி வந்துட்டு இருக்காரு. அதை தாண்டி வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் வீரத்தாயின்னு பட்டம் கொடுத்தாரு. இந்து தாய்மார்கள் யாரெல்லாம் குறைந்தது 5 குழந்தைகள் பெற்றுள்ளார்களோ, என் மனைவியின் பாட்டிக்கு வீரத்தாய் பட்டம் கிடைச்சிருக்கு, என்னுடைய மாமியாருக்கும் வீரத்தாய் பட்டம் உண்டு. அது நம்ம அந்த மாதிரி குறைஞ்சது 4 குழந்தைங்க 5 குழந்தைங்களை பெற்றுக்கணும். அப்போ தான் நம் பாரத தேசத்தின் டெமோகிராஃபி மாறாது. நம் பண்பாடு கலாச்சாரம் பாதுகாக்கணும். நம்ம வாயால் பேசினா போராது, நாம் மட்டும் இறங்கி போய் அதை பற்றி பேசினா போராது. அதை தாண்டி நம்முடைய சமுதாயமும் நம்முடைய வாழையடி வாழையாக வரக்கூடிய நம்முடைய வம்சாவளியினரும் இந்து தர்மத்தை போற்றி பாதுகாத்து இந்த பாரத நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு இதனால தான் ஒரு ஆவல்னாலையும் அது மேலே இருக்கக்கூடிய மாறாத பக்தினாலையும் சொல்கிறாங்க. நான் இந்த சமூக நீதி, முற்போக்கு, பிற்போக்குன்னு சொல்கிறவங்கலாம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுடைய நோக்க நுட்பமான அரசியல்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வகுப்படுக்கிறாங்க. வேற யாராவது இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் எவ்வளோ கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், எத்தனை குழந்தைங்களை வேணா பெற்றுக்கலாம், ஆனால் உங்களுக்காக சேர்த்து இவங்க டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்லாம் சில பேர் நீங்கள் அதுவும் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ட்விட்டரில் ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த நம்ம மோகன் பகவத் சொன்னதுக்கு நிறையா நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் அனுப்பிச்சதும் சரி, நாம் இது பண்ணோங்க. ஏன்னா நாம் நம்மளுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காம இருக்கணும். நீங்கள் பல ஊர்களில் பாருங்கள், நம்ம கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், அந்த தேரெழுந்தூருடைய டெமோகிராஃபி இன்னைக்கு எப்படி இருக்குது, அந்த தேரெழுந்தூரை என்னவா மாற்றணும்னு கலெக்டர் கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு கோசி மணியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது, இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு தான் இதை நான் மோகன் பகவத்தோட அந்த அவர் ஸ்டேட்மெண்ட்டை பரிபூர்ணமாக வரவேற்கிறேன்னு ஆதரிக்கின்றேன். இன்னொரு விஷயமும் பாருங்கள், பங்களாதேஷில் அந்த நாடு விடுதலை பெறும்போது கிட்டத்தட்ட 24%, 25% இந்துக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு எவ்வளோ சதவீதம் இருக்காங்க? அது குறைவு. 1925 கராச்சியில் போய் நின்றுக்கிட்டு இனிமேல் நீங்கள் இந்துக்களாக இந்த ஊரில் இருக்க முடியாதுங்க, இந்த நகரம் பாரத தேசத்தோட இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நம்பியிருப்பீங்களா? ஒருத்தனும் நம்பியிருக்க மாட்டான், நானும் நம்பியிருக்க மாட்டேன், நீங்களும் நம்பியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நிலை மீண்டும் இந்த பாரத தேசத்திற்கு வந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையில் தான் நம்முடைய மோகன் பகவத் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்துள்ளதாக நம்முடைய சங்க அதிகாரிகள் பல பேர் சொல்கிறாங்க. வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களும் அதே அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த நாடு, இந்த பாரத நாடு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நாடு மனித வளம், நீங்கள் இதை ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜாக பார்க்காதீங்க. அது எந்த மதத்துக்காரங்க எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அவங்க ஒரு பண்பாடு கலாச்சாரத்துக்குள்ளே வரும்போது, ஒரு வரைமுறைக்குள்ளே வரும்போது எல்லாருமே இந்த நாட்டின் மேம்பாட்டுக்காக தான். அப்துல் கலாம் போன்றவர்கள் இருக்காங்க, அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரி ஃபாத்திமா அலி இருக்காங்க, சையத் இவர் இருக்கார் ஷானாஸ் ஹுசேன், முக்தர் அப்பாஸ் நக்வி, எண்ணற்ற நல்ல இஸ்லாமியர்கள்
இவ்வளோ பேர். ஷேக் சின்ன மௌலானா தமிழ்நாட்டில், அவர் நாதஸ்வர கச்சேரி கேட்டிருப்பீங்க, அவர் பையன் இப்போ நாதஸ்வரம் வாசிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணற்றவர்கள், நம்ம மதத்தை கடந்த ஜேசுதாஸ் இருக்காரு. இந்த மாதிரி பல பேரை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த போன்று நல்லவர்களாக வந்து விட்டாங்கன்னா இந்த நாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்லை. மனித வளம் இப்போ சீனா தான் வந்து நம்பர் 1 இருந்தது. இப்போ நம்மள்கிட்ட வந்து இளைஞர்கள் வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க? 60% மேலே இளைஞர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க. இந்த இளைஞர்களுடைய மனித சக்தி, ஹியூமன் ரிசோர்ஸஸை பயன்படுத்தினாலே உலகின் வல்லரசாக, அதுதான் நம்மளை வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் நம்மளை வந்து எது நமக்கு மைனஸாக இருந்ததோ, பாப்புலேஷன் தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னாங்க. அந்த பாப்புலேஷனே இன்னைக்கு நம்மளுக்கு எது மைனஸாக இருந்ததோ, மொஹிந்திரநாத்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவருக்கு வந்து ஹுக் ஷாட்டு தான் ப்ளஸ்ஸு, அதே ஹுக் ஷாட்டு தான் மைனஸு. அவர் ஹுக் பண்ணி பவுன்சரை ஹுக் பண்ணி 6 அடிப்பார், அதே ஹுக் ஷாட்டில் அவுட் ஆவார். இங்கே நமக்கு இது இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது. எது நம்மளுக்கு மைனஸாக சொல்லப்பட்டதோ இன்றைக்கு அதுவே ப்ளஸ் பாயிண்டாக இருந்து நம்முடைய பாரத தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாகும். இன்னைக்கு இளைஞர்களுடைய சக்திங்கிறது ஒரு அதான் உலகத்தை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது. அதனால் மோகன் பகவத் சொன்னதை நாம் வந்து கண்டிப்பாக நாம் காது கொடுத்து கேட்டு நம்முடைய சந்ததிகளை பெருக்க வேண்டும். நம்முடைய இதுக்கு முன்னாடி இந்த சர்ச்சங்க சாலக், நம்முடைய இந்து முன்னணி இளங்கோவன், அவங்க திருமணத்துக்கு வந்து குறைஞ்சது 3 குழந்தையாவது பெற்றுக்கணும்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அதை இளங்கோவன்கிட்ட கேட்கணும், அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றினாரா என்னங்கிறத நாம் கேட்போம். அதே மாதிரி ஒவ்வொரு இந்துக்களும் கண்டிப்பாக அதிக எண்ணிக்கையில் குழந்தை பெற்றுக்கொள்வது தான் இந்த பாரத தேசத்திற்கு நல்லது. அவருடைய கருத்தை பரிபூர்ணமாக வரவேற்கிறேன். நேயர்களே, இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சிந்திக்க தூண்டிய திரு ஓமாபுலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். ஜெய்ஹிந்த். ஜெய்.